இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கும்போதே நான் சென்ட் பண்ணணும். பட் எப்படி சென்ட் பண்ணணும்? மேக்ஸிமம் எல்லா சோர்ஸ்லையுமே கிளைண்ட் எடுத்திருக்கேன் ப்ரோ. என்னங்க சொல்கிறீங்க? எங்கே எப்போ கிளிக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் உள்ளே வராரு அப்படின்னா எவ்வளோ மணி மேக் பண்ணலாம்? அது எந்த வகையில் அது வந்து கொஞ்சம் டேலி ஆகுது? 1,00,000 கூட நான் வாங்கலாம். இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் வந்து இதோட தம்ப்நெயிலாக தான் இருக்கும். அந்த தம்ப்நெயில் மேக் பண்ணவர் நம்ம தலைவன் தான். இந்த ஒரே வீடியோவில் ஒரு தம்ப்நெயில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரிலாம் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கிறது, ப்ளஸ் எப்படி ரோட் மேப் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் டிசைனிங்கில் A to Z எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? அப்படியே உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா we can proceed further. மை நேம் கோபி கிருஷ்ணன் அண்ட் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஃப்ரீலான்ஸாக தமிழ் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. இப்போது எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலாக இந்த தம்ப்நெயில் டிசைனர் ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க? பிளான் பண்ணி வரல, ரேண்டமாக சரி லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்த ப்ராசஸ் தான். நிறைய பண்ணேன், பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. பெட்டராக இப்போயும் நான் தமிழ் பண்ணுறதெல்லாம் எல்லோரும் நல்லா எனக்கே தோணும், நல்லா தான் பண்ணுறோம், இது நல்லாவா இருக்குது, இப்படி தோணும்ல. நம்ம ரைட் பாத்தில் இருக்கும்போது மோசமாக பண்ணாலும் நல்லாயிருக்கு அப்படி ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இது நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கா ஒரு நீங்கள் எப்பயுமே வீடியோவில் சொல்லுவீங்க வாட் எக்ஸைட்ஸ் யூ, அது மாதிரி தான் அது எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. நார்மலாக நான் வீடியோ பார்த்துருக்கேன், ஒரு தமிழ் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃபீல்டு இருந்துச்சு. ஸோ அது சரி ட்ரை பண்ணலாம் வச்சு ஒரு நார்மல் வியூவராக வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தம்ப்நெயில்னு ஒன்று இருக்குது, அதனால தான் இதுக்கெலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரியாது. கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நார்மல் யூஸராக தான் இருந்திருப்பீங்க. டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரி அதை அட்ராக்ட் பண்ணுச்சு? நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம், டக்குன்னு அந்த ஒரு மாதிரி அது மட்டும் தனியாக தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்து அவரு ஒரு தமிழ் டிசைனர், அங்கே தான் டெஸ்ட்டு ஓடு வேறு லெவலு. அதுக்கப்புறம் தான் அது இன்ஸ்டா ப்ரொஃபைல் போய் பார்த்து பிகைன்ஸ் பார்த்தேன். சரி பார்த்து நல்லா இருக்குது, சரி நாமளும் ஒன்றும். ஆனால் தேடி பார்த்தா எப்படி ஸ்டார்ட் பண்ண அந்த ரோடு மேப் எங்கேயுமே இல்லை. கரெக்டு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த ஒரு தம்ப்நெயில் டிசைன் ஃபீல்டு இருக்குன்னே தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. டு பி ஃப்ராங்க், இவங்க ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சர்டைன் அமௌண்ட் பே பண்ணுவாங்க, அது இவ்வளோ அமௌண்ட்லாம் பே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் எதுலேயோ படிச்சிருக்கேன். இன் கேஸ் லைக் இந்த மிஸ்டர் பீஸ்ட் இருக்கா இல்லையா, அவரோட தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் சில லேக்ஸ் கணக்கில் பே பண்ணுறாராம். அது ட்ரூவா ப்ரோ? பிகாஸ் அவர் வீடியோஸ்க்கு அவ்வளோ வியூஸ் வருது, அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்படிங்கும்போது தமிழுக்கும் ஸ்பெண்ட் பண்ண பிகாஸ் தமிழ் இருக்கனால தான் வியூவர்ஸ் உள்ளே வராங்க. ஓகே, இப்போ இப்படி சொன்னீங்க இல்லையா, தமிழ் இருக்கிறதுனால தான் வியூவர்ஸ் உள்ளே வராங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது எந்த வகையில் இது வந்து கொஞ்சம் டேலி ஆகுது? ஒரு வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா வீடியோ கண்டென்ட் உள்ளே இருக்குது, ஆனால் எதை பேஸ் பண்ணி வந்து தமிழ் கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க? இப்போ வியூவருக்கு ஒரு நீடோட தான் வராங்க, தேடுறாங்க, கரெக்டு சர்ச் பண்ணுறாங்க. அந்த நீடு அவங்க ஒரு இப்போ எப்படி இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் எடுத்துக்கலாம். இப்போ அவர் பசிக்குது, அதனால தான் ஆர்டர் பண்ண வராரு, கரெக்ட். அவர் உடனே ஃபுட்டு இருக்கணும், ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு வேவாக கொண்டு போகணும், அப்போனா தான் அவங்க உள்ளே ஆர்டர் பண்ணுவாங்க. இல்லாட்டி என்னடான்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் வியூவருக்கு ஒரு நீட் இருக்குது, அது வந்து ஸ்டெப்பு. ஓகே, நம்ம தேடுறது இது தான் அப்படின்னு அவங்களுக்கு நம்ப வைக்கணும். தம்ப்நெயில்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ரியல் டைம் எக்ஸாம்பிளோட. ஒரு சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க, ஸோ அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் வியூவருக்கு இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தோன்னு தெரியணும். அதுக்கு நம்ம டேக் வைப்போம், டைட்டில் வைப்போம். இருந்தாலும் மேக்ஸிமமான பீப்புள் டைட்டில்லாம் படிக்க மாட்டாங்க, தமிழ் பார்த்து தான் டைட்டிலே பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது தமிழ் வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தமிழ் தான் உங்களுக்கு கன்வே பண்ணணும். ஓகே, இதுக்காக முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லிட்டோன்னா ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னால் மூவி போஸ்டர் எடுத்துக்கலாம் ப்ரோ. இப்போ ஒரு மூவிங்கிறது 2.5 hours இருக்குது, அது மொத்தத்தையும் அப்படியே தமிழில் சொல்ல வச்சு போஸ்டரில் சொன்ன கரெக்டு. ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஓகே இந்த மூவி இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஃபேமிலி ஜானர், ஹாரர் அந்த மாதிரி இருக்கும். அப்படி அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு மூவி வந்து எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் சரி, 2.5 hours 3 hours இருக்குது, அது எவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்டோரி எப்படி இருந்தாலும் சரி,
மேக்ஸிமம் பீப்புளை உள்ளே கொண்டு வைக்கிறதுக்கு இந்த போஸ்டர்ன்றது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அதே மாதிரி யூடியூபுக்கு பொறுத்த வரைக்கும் ஹோஸ்டர் யூடியூப்னா தமிழ். பர்ஃபெக்ட். இப்போது தமிழ் என்னன்னு சொல்லிட்ட, நீ எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட. இப்போது எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னெல்லாம் ட்ரை பண்ணேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அண்ட் எதனால் இதை சூஸ் பண்ணேன்? ஏன் ஒர்க் அவுட் இல்லை என்னென்ன ஒர்க் ட்ரை பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூஎக்ஸ் தான். ஐயோ இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்கில் கற்றுறனே எதுக்கு மணி கரெக்டு. நான் போய் கூகுளில் பண்ணேன் டாப் ஹை பெயின் சான்ஸ்னு போட்டு தலையை வந்தானா? ஸோ அதனால தான் ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகே. யூஎக்ஸ் அப்படின்னு போட்டு என்ன பிக்மான ஒரு டூல் இருந்துச்சு, அது மட்டும் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்பில் பார்த்து ட்விட்டர்லாம் பார்த்து. அப்போ என்ன அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல என்னன்னு. பட் என்ன நான் ஆப்பு மாதிரி பண்ணுவாங்க அப்படி. நான் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறப்போ ஸ்கொயராக வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா ஒன்றுமே புரியல, ஐயோ அப்படின்ட்டு ஓகே ஸ்கிப். ஸோ அதை ட்ரை பண்ண அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நீ சிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்து வெப் டெவலப்மெண்ட். ஓடு. என்னங்க சொல்கிறீங்க? மை காட், யார் இந்த பையன்? அது எனக்கு கோடிங் எனக்கு அப்போலேருந்தே பிடிக்காது, ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பிடிக்காது. என்னமாடா நீ? அதுக்கப்புறம் சரி ஃபோட்டோஷாப் நாமளே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நிறையா ரிசர்ச் பண்ணி தமிழில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணியாச்சு. தமிழ் டிசைன்னு பண்ணும்போது எல்லாமே ஒவ்வொன்று தான், எல்லாமே டிசைன் தானே. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல, அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ எப்படி அந்த அலைன்மெண்ட்டு அப்படின்னா தமிழில் வந்து தமிழுக்குன்னு ஒரு 2 வீடியோ இருக்குது. தமிழ் இப்போ ஏபி அனிமேஷன் ஸ்டுடியோ அவர் வீடியோ ஒன்று இருக்குது, ப்ளேலிஸ்ட்டு ஃபோட்டோஷாப்னு வச்சுருப்பாரு. அதில் தமிழ் டிசைன் அவரோட தமிழ் எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ இருக்கும். அடுத்தது குணால் டிசைன், அவர் அவரது வந்து அவரோட ரீல்ஸ் கவர் எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வீடியோ இருக்கும். இந்த 2 வீடியோ தமிழுக்குன்னு யூடியூப்பில் இருக்குது தமிழில். ஆமாம். அதுக்கப்புறம் நான் தனுஷ்கோ அது இன்ஸ்டாகிராமில் இருக்கும் ரீல்ஸ், அது ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அந்த இது பார்த்தேன். அதில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரோட் மேப்னு எக்ஸாக்டாக இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணிடணும், பேசிக் டூல் தெரியணும். அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி, ஹைராரிட்டி அது ரொம்ப முக்கியம் தமிழ் பொறுத்த வரைக்கும். இது ஃபாண்ட்ஸு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். கலர்ஸ் மேக்ஸிமம் தமிழில் வந்து கான்ட்ராஸ்டான கலர் தான் யூஸ் பண்ணுவோம், அப்படிங்கும்போது சில காம்பினேஷன் தெரியணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை இப்போது அந்த தமிழ் லிசனுக்கு ரோட் மேப் சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து கலர்ஸு, டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட்டு இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொன்னீங்க. பட் என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட்காவோ கலருக்காவோ பார்க்க மாட்டாங்க, கரெக்டாக? அதில் ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்கணும். நான் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு தமிழ் இருக்குது அப்படின்னா அதை வந்து வீடியோவில் என்ன இருக்க போதோ அதை வந்து ஆக்சுவலாக அப்படியே காட்டிட்டு அதை வந்து பீப்புள் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுக்கணும், கரெக்டாக? அது எப்படி நீங்கள் டிட்டர்மின் பண்ணுறீங்க? இப்போ வீடியோவில் இருக்க எல்லாத்தையும் நம்மளால் தமிழில் சொல்ல முடியாது, கரெக்ட்? ஒரு வியூவருக்கு ஒரு ஐடியாவோடு வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு எமோஷன் இருக்கணும், உங்களுக்கு ஒரு எமோஷன்னா எனக்கு இந்த விஷயம் வேணும்னு தேடி தான் வரீங்க. அந்த எமோஷன் கன்வே பண்ணுற அளவுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு நம்மளாக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு இந்த எலமெண்ட் இருக்கணும். கேன் யூ கிவ் சம் எக்ஸாம்பிள்? இப்போ நம்ம வீடியோ பண்ணது, இப்போ கிராஃபிக் டிசைனருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, ஃப்யூச்சர் ஆஃப் கிராஃபிக் ஆமாம், அது சம்திங் பண்ணணும். அது வந்து இப்போ நீங்கள் வந்து நெகட்டிவ் தீம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நெகட்டிவ்ங்கும் போது கலர் வந்து ரெட்டு, புரியுது? எமோஷனலாக ரெட்டுனா டேஞ்சர், அந்த மாதிரி ஒரு கலர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபாண்ட்டு வந்து ஒரு மாதிரி அதில் வந்து கிராக் ஆன மாதிரி ஒரு ஃபாண்ட் யூஸ் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு எமோஷன், அது ஒன்று கன்வே ஆகிடுச்சு. இப்போ கலரு ஃபாண்ட்டை நம்ம மேக்ஸிமம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டனாலே தமிழில் ஒரு 50% முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அலைன்மெண்ட், ஹைரார்கி, உங்களை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். சைடில் வந்து 2 இந்த பக்கம் ஃபோட்டோஷாப், கொஞ்சம் இல்லுஸ்ட்ரேட்டர், கரெக்டு. இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படின்னா அந்த 2 டூல் தான் மேக்ஸிமம். இந்த இன்டிஷன், திக்மா அது நிறைய இருந்தாலும் அதெல்லாம் ப்ரைமரி. ஃபோட்டோஷாப் அது 2 வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது கிராக் ஆன மாதிரி வச்சிருந்தேன். ஆமாம், பிகாஸ் அது ஒரு டிஸ்ட்ராய் ஆக போகுது, அந்த ஒரு எமோஷன் க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி எமோஷன் நாமளாக ஒவ்வொரு வீடியோக்கு பண்ணுறது. இப்போ ஸோ அந்த எலமெண்ட் வச்சு அந்த எமோஷன் கன்வே பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ அதை வந்து ஓகே இந்த தமிழ் சொன்னீங்க, அது எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க? அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் ப்ரோ இருக்குது. இப்போ நம்மளே ஒரு வியூவர் தான்,
நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வியூவர் கரெக்டு. கிரியேட்டர் ஆகிறதுக்குனால நம்ம ஒரு வியூவர் கரெக்ட். நிறையா பார்த்துருப்போம். அதுலேயே நம்ம ரிசர்ச் பண்ணணும். இந்த தமிழ் ஏன் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நாம் திங்க் பண்ணாலே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். எல்லா விஷயத்தையுமே ஒருத்தர் நமக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கரெக்ட். செல்ஃப் லேர்னிங்கிறது ரொம்ப பெட்டர். அதுவும் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ப்ரோ. உங்களுக்கு இருக்க நாலேஜ்லாம் பார்த்தா இப்போ தமிழ் கொடுத்தா வெயிட் பண்ணிடுவீங்க போலயே. கண்டிப்பாக ப்ரோ. பண்ணலாம் ப்ரோ. நிஜமா அண்ணா ஷுவரா கொடுத்துருவோம் ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே, அப்போ இந்த வீடியோட தம்ப்நெயிலை இந்த வீடியோலேயே மேக் பண்ணுறோம். என்ன இது? ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து எப்படி கிளைண்ட்டை பிடிக்கிறாங்க ஆக்சுவலாக? கிளைண்ட்டுங்கிறது இப்போ நிறையா இருக்குது. இப்போ தமிழ்லேயே நீஷ் நிறையா இருக்குது. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது விலாகு, அது ஒன்று. டெக் சேனல்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் சேனல்ஸ், இது அது மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நீஷ், இப்போ தமிழ்னு ஒரு நீஷு, அதில் இன்னொன்று திரும்பி எந்த இது பண்ணுவோம் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூஸ் அதை சூஸ் பண்ணிக்கணும். வந்துட்டு அதில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நான் மேக்ஸிமம் கிளைண்ட் வந்து சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்து, மெயில். ஓகே, மெயில் எல்லா டைமும் ஒர்க் ஆகல, பட் டேஸ்ட்டில் ஒர்க் ஆகிருக்கு. மெயிலுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்கும் இல்லையா? அது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் போட்டிங்க, எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இப்போ மெயில் மேக்ஸிமம் எல்லாமே எம்டி மெயிலாக சென்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இப்போ டெக்ஸ்ட்டு மட்டும் சென்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ அவங்களோட ஓல்டு தமிழையும் எடுத்து ரீடிசைன் பண்ணி அதோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, இது வந்து அப்படி ரீடிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எவ்வளோ இதெல்லாம் ஆல்ரெடி, பட் இந்த இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பர்ஃபெக்ட். அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். நான் மெயிலேருந்து கிரியேட் எடுத்துருக்கேன். அது ஒரு லிங்க்டு இன். ஓகே, அதுலேயும் ஆக்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா சோஷியல் மீடியாவிலும் இருக்கும். நான் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணேன், ட்விட்டர் ஓப்பன் பண்ணேன். பிகாஸ் நம்ம ஒர்க்கு எல்லாத்துலேயும் போட்டுட்ருக்கோம். எங்கே எப்போ கிளிக் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டியை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஓப்பன் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படிங்கும்போது நம்ம மேக்ஸிமம் கிளைண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஒர்க்கை அதில் ஷோ கேஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அப்படிங்கும்போது கிளைண்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. மெயிலும் பண்ணலாம். மெயில் மேக்ஸிமம் எல்லா சோர்ஸையுமே கிளைண்ட் எடுத்துருக்கேன் ப்ரோ. திரும்பி கிளைண்ட்டு எடுக்கும் போது அப்ரோச் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் ஒர்க்கை காட்டுனோட போர்ட்ஃபோலியோ யார்கிட்டையுமே இருக்காது. அது ரொம்ப பெரிய தப்பு. ஓகே, போர்ட்ஃபோலியோன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த போர்ட்ஃபோலியோனா என்ன, எதுக்காக மேக் பண்ணோம் அதை? இப்போ போர்ட்ஃபோலியோன்னு இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்டு, இப்போ நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே உங்கள் போர்ட்ஃபோலியோ சென்ட் பண்ணுங்க நீங்கள் கேட்குறீங்க. போர்ட்ஃபோலியோன்னு என்னென்னா, நான் பண்ண ஒர்க்கெல்லாம் கலெக்ஷனாக போட்டு வச்சுருக்கிறது தான் என்னோடய பெஸ்ட்டு ஒர்க். ஓகே, வச்சுருக்கிறது தான் போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அப்படிங்கும்போது நான் சென்ட் பண்ணணும். பட் எப்படி சென்ட் பண்ணணும்? எப்படி அது ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கும் நமக்கும் ஒரு கம்யூனிகேஷன் போதுன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ எதில் வச்சுருப்பாங்கன்னா, என்கிட்ட இல்லைன்றுவாங்க. இல்லாட்டி கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஓகே, ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கலாம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். நானே ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பட்டு இதில் ட்ரைவில் வச்சுருப்பாங்க. அப்படியும் நமக்கு பார்க்கவே தோணாது. கரெக்ட், அதை கிளிக் பண்ணி அது லோட் ஆகி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் பார்க்கணும்ல வச்சு இல்லையா? இப்போ அதுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து நான் பிகான்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அது இப்போ யாராவது எந்த போர்ட்ஃபோலியோன்னு கேட்டால் அந்த லிங்க்கை சென்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் அதாவது இந்த பிஹான்ஸ் பற்றின வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கணும், இல்லை எலாபரேட்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஜஸ்ட் போய் இந்த வீடியோ என்கார்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ப்ரோ. ஒரு போர்ட்ஃபோலியோவில் எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க, அண்ட் அந்த போர்ட்ஃபோலியோ வச்சு எப்படி வந்து கிளைண்ட் அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. அண்ட் இதில் வந்து அப்ராக்ஸாக ஒருத்தர் உள்ளே வராரு அப்படின்னா எவ்வளோ மணி மேக் பண்ணலாம்? எவ்வளோ மணிங்கிறது அவங்க ஸ்கில்லை பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. இது நம்ம ஜஸ்ட்டு சொல்ல இவ்வளோ மணின்ட்டு அவங்க உள்ளே வருவாங்க. பட் வந்து அது ட்ரூ கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. இப்போ மேபி 1 lakh கூட நான் வாங்கலான்னு சொல்லிடுறேன். டெஸ்டட் ரிஜிஸ்டருக்கு லேக்ஸில் பே பண்ணுறேன் சொல்லிடுவேன். பட் அவங்களால முடியுமான்னு இருக்குல்ல. கரெக்ட். அவங்க பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஸ்கில் இருக்குது, அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. பட் இனிஷியலாக ஒருத்தர் நேற்று ஆரம்பிக்கிறேன், நான் 1 lakh வாங்கணும் அப்படின்னா அன்பி அது அப்படிங்கும்போது இனிஷியலில் நீங்கள் 300 சார்ஜ் பண்ணலாம். ஓகே, நம்ம இருக்குது 300 சார்ஜ் பண்ணலாம். மேக்ஸிமம்ங்கிறது அவங்க ஸ்கில்லை பொறுத்து இருக்குது. ஓகே, சரி, ஓகே ப்ரோ. இப்போது இந்த தம்ப்நெயில் டிசைன் வழியாக நீங்கள் எவ்வளோ மேக் பண்ணியிருப்பீங்க ப்ரோ? இப்போ எக்ஸாக்டாக அமௌண்ட்டாக சொல்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ தம்ப்நெயில் மேக் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு 200 இருக்கும் ப்ரோ. 200 தம்ப்நெயில். ஓகே ப்ரோ. நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, தம்ப்நெயில் லைவாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க.
பண்ணுறீங்கல்ல? பண்ணிடலாம் ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக. கண்டிப்பாக பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போது நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி தரேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுறேன். இப்போ என்னோட ரெக்கமெண்ட் வந்து இதுதான் ப்ரோ. சிம்பிளாக இருக்குது. இப்போது இதிலேருந்து எப்படி ஒரு எமோஷனை பில்ட் பண்ணுறது அண்ட் என்னெல்லாம் வச்சா வந்து யூசர் கிராப் பண்ண முடியும், பீப்புள் கிராப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இட் கம்ப்ளீட்லி அப் டு யூ. கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. என்ன பண்ணுறாங்க? பண்ணட்டும். இவனா தூங்கிட்டானா? என்ன ப்ரோ தூங்கிட்டு இருக்க? யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. ப்ரோ நான் நம்பி சவால்லாம் விட்டுருக்கேன் ப்ரோ. ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ. கன்ஃபார்மா? years later. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. நிஜமாக சூப்பராக பண்ணியிருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரியலி ஒர்த்து. ஓகே, இப்போ இந்த பிஎஸ்டி ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோமா? போட்டுடலாம். ஓகே, இல்லை சொதட்ட வந்து ப்ரெஷர் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா இதை பார்த்து எப்படி லேயர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஸோ போட்டுருவோம். தேங்க்யூ ஸோ மச். நிறையா நான் தான் சொல்லணும். நிறைய டைட் பண்ணியிருக்கேன், நிறைய கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அங்கே எப்போ சொல்கிற மாதிரி ப்ரோ நான் சொல்கிறேன். சரி சொல்லு. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. பாய். பாய்.